ஹை ஃப்ரெண்ட்ஸ், சகனா ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சகனா ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு வந்தோம், சோலார் ஓரம் உள்ள இடங்களை வந்து நம்ம ஃபுல்லாக உழவடித்து மட்டைப்படுத்திட்டு நம்ம அதில் குட்டை நேப்பியர் நட பண்ணோம்னு. அந்த பேரில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கோம். தண்ணீர் விட பின்னால் 2 லேபர் வந்து குட்டை நேப்பியர் நட பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம லேண்டில் அளவுக்கு அதிகமாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பர் நேப்பியரு, அதோட குட்டை நேப்பியர், இதை தான் நம்ம அதிகமாக குட்டை நேப்பியர் சூப்பர் நேப்பியரை விட குட்டை நேப்பியர் கொஞ்சம் அதிகமாகவே வச்சுருக்கோம். எதுக்காக எவ்வளவோ நேப்பியர் வெரைட்டி, எவ்வளவோ புல் வெரைட்டி இருக்கும்போது நம்ம எதுக்கு குட்டை நேப்பியரை அதிக கவனம் செலுத்துகிறோம்னு கேட்டிங்கன்னா, மெயினாக ஒன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கலை கட்டுப்பாடு, இன்னொன்று வந்து மகசூல். அது போக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆடு மாடு நல்லா விரும்பி சாப்பிட்றங்க காரணத்தினால தான் நம்ம மெயினாக குட்டை நேப்பியர் வெரைட்டியை அதிகமாக பயிரிட்டுருக்கோம். ஏன்னா நமக்கு கிட்டத்தட்ட மாதம் முழுவதும் நமக்கு பசுந்தீவன தட்டுப்பாட்டை தேவையை வந்து பூர்த்தி செய்கிறத வந்து குட்டை நேப்பியர் ஒரு முக்கியமான ஒரு தீவனம். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம ஃபுல்லாக அளவுக்கு அதிகமாக வந்து நம்ம வந்து குட்டை நேப்பியர் நடவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போது நம்ம தேவைக்கு போக மீதமுள்ள கரணைகளை வந்து நம்ம யாருக்காவது விற்பனை கேட்டால் கூட நம்ம கட் பண்ணி கூட கொடுக்கலாம். அதுபோக பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் தண்ணீர் விட்டாச்சு. நம்ம இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கரணைகளை வந்து ஏற்கனவே நம்ம நேற்று வெட்டி வச்சாச்சு. இப்போ அதில் தான் குச்சிகளை நடவு பண்ணிக்கிட்டு இருக்கோம்.